பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதன் காட்சிகளை பார்க்கிறோம். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வருகிறார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறக்கூடிய வாக்காளர்களுக்கான அந்த யாத்திரையிலே தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கின்றார். வாக்காளர் உரிமை யாத்திரை என்று பெயரிட்டு ராகுல் காந்தி இந்த யாத்திரையை நடத்தி வருகின்றார். நடப்பு ஆண்டினுடைய இறுதியிலே பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியினர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அண்மையில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்த சீர்திருத்தத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தன. இறந்தவர்களுடைய பெயர்கள், இரட்டை பதிவு, போலி வாக்காளர்கள், உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காதவர்கள் என்று வெவ்வேறு விதமான காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதும் அது வாக்காளர்களுடைய உரிமை பறிப்பு நடவடிக்கை திட்டமிட்டு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் என்று குற்றம் சுமத்தி வரக்கூடிய காங்கிரஸ் அக்கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில் இந்த யாத்திரையை பீகார் மாநிலம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் நடந்து சென்றும் சில இடங்களில் இருசக்கர வாகனங்களில் சென்றும் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்த யாத்திரையிலே பீகார் மாநிலத்தில் பங்கேற்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் திமுக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய கூட்டணி என்ற அடிப்படையிலே இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து இன்று காலை சென்னையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு பீகார் சென்றடைந்தார். பீகாரினுடைய அந்த கர்பங்கா பகுதியில் நடைபெறக்கூடிய யாத்திரையிலே அவர் ராகுல் காந்தியுடன் ஒரே காரில் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். முழு அளவில் இந்த வாக்காளர் சீர்திருத்தத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவினை தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்திற்கும் திமுக சென்றிருந்தது. அதே போன்று தேர்தல் ஆணையம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கையை கடுமையான முறையிலே திமுகவின் தலைவராக தமிழக முதலமைச்சர் எதிர்த்து இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் பீகாரில் நடைபெறக்கூடிய இந்த வாக்காளர் உரிமை மீட்பு பேரணியிலே தமிழக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களோடு இணைந்து விரைவில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ராகுல் நடத்தி வரக்கூடிய யாத்திரையிலே பங்கேற்றிருக்கின்றார். ஏற்கனவே இந்தியா கூட்டணி சார்பில் பல்வேறு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளை தமிழக முதலமைச்சர் ஒருங்கிணைத்திருக்கின்றார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக இந்தியாவில் முதல் முறையாக குரல் கொடுத்து இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு வரவழைத்திருந்தார். தற்பொழுது பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த யாத்திரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று தன்னுடைய ஆதரவினை வழங்கியிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை, அதாவது ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் பீகார் சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு ராகுல் காந்தி உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கியிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கைகளை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. ஜீப் ஒன்றின் மூலமாக இருவரும் சென்று அந்த பேரணியிலே பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்பினை இந்திய பாஜகவோடு சேர்ந்து தேர்தல் ஆணையம் இது போன்ற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று விமர்சிக்கக்கூடிய விதமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான பேரணியிலே தமிழக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரசினுடைய முக்கியமான தலைவர்களும் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்று மாலை தமிழக முதலமைச்சர் பேரணியை நிறைவு செய்து கொண்டு தமிழகம் வர இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.